சாம்பார் பொடி அரைக்க போகிறேன். அதுக்கெல்லாம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 3/4 கிலோ தனியா, 100 வரலி மஞ்சள், அதையும் வெயிலில் காய வச்சு நல்லா பொடி பண்ணி போட்டிருக்கேன். சுக்கு ஒரு 25 கிராம் சுக்கு, அதையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இடித்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் துவரம் பருப்பு 1/2 கிலோ, மிளகு 50, சீரகம் 50, வெந்தயம் 50, எல்லாமே நான் இதில் காய வச்சு எல்லாம் கலந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம்லாம் இருக்குது பாருங்கள். இந்த 50 கிராம் 1/2 கிலோ, 3/4 கிலோ தனியா, 3/4 கிலோ மிளகா. மிளகாயும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காம்புலாம் எடுக்க வேண்டாம், காம்போடையே அப்படியே க்ளீன் பண்ணி போட்டுடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ சாம்பார் பொடி நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா கலராக இருக்குது. நிறைய நம்ம 100 கிராம் வரலி மஞ்சள் போட்டதுனால நல்லா கலராக இருக்குது. இது நம்ம வத்த குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நான் இந்த ஒரே பொடி தான். காய்க்கு இது தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ உருளைக்கிழங்கு காரக்கறி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாத்துக்குமே நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். வேறு தனி மிளகாத்தூள்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறது இல்லை. இது தான் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.